श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. शृङ्गारपद्धति श्लोकं 257. शयितवतिरजन्यां पादुके रङ्गबन्धौ चरणकमलपार्श्वे सादरं वर्धसे त्वं. पणिपतिशयनीयात् उत्थितस्य प्रभाते பிரதமநயனபாதம் பாவனம் பிராப்து காமா. பதபதார்த்தம். ஹே பாதுகே, வாராய் கல்லிழைத்த பாதுகையே. ரங்கபந்தவ், ஸ்ரீ ரங்கநாதனானவர். ரஜன்யாம், ராத்திரியில். ஷயிதவதி, சயனித்து கொண்டிருக்கும் போது. சரணகமல, தாமரை பூ போல் இருக்கின்ற திருவடியினுடைய. பார்ஷ்வே, சமீபத்தில். துவம், நீ. பணிபதி ஷயனியாத், ஆதிசேஷனாகிற படுக்கையிலிருந்து. உத்திதஸ்ய, எழுந்திருக்கிற ஸ்ரீ பெருமாளுடைய. பாவனம், பரிசுத்தி பண்ணுகிறதாயிருக்கின்ற. பிரதம நயன பாதம், முதற் பார்வையை. பிரபாதே, காலை வேளையில். பிராப்துகாமா, அடைய வேண்டுமென்று ஆசைப்பட்டவளாய்க்கொண்டு. சாதரம், நிரம்ப ஆதரவோடு. வர்த்தசே, இருக்கின்றாய் அப்படின்னு சாய்க்கிறார். அதாவது பெருமாள் கண் விழித்தல் அப்படிங்கிறத பற்றி சாய்க்கிறார். சாதாரணமாக பெருமாள் பார்வையில் நம்ம பட்டாலே போதும் அப்படின்னு தான் நம்ம பொதுவிலேயே ஆசைப்படுவோம். ஏன்னா அது ஒரு பெரிய கடாட்சம். பெருமாளோட திருக்கண்களால் நம்மளை பார்த்துட்டார் அப்படின்னா அது பெரிய கடாட்சம். அதுவும் இது காலங்கார்த்தால வேளையில் முதல்ல பெருமாள் அந்த துயிலேந்து கண் விழிக்கும்போது முதல் பார்வை பாதுகைக்கு மேலே தான் விழருது அப்படின்னு சொல்கிற ஸ்லோகமாக இதை கொடுத்துருக்கார். ஏன்னா எப்போவுமே பாதுகையானவள் ஆதரவோடு கால் மாட்டிலேயே இருக்கிறதுனால, பெருமாளோட திருவடிவாரத்திலேயே இருக்கிறதுனால முதல் பார்வையானது எப்போவுமே பாதுகை மேலே தான் விழருது அப்படின்னு சுவாமி இங்கே சாய்க்கிறார். ஏன்னா இந்த பொதுவிலேயே நம்மளோட நார்மல் லைஃப்லேயே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அந்த பர்த்தான்றவர் கண் விழிக்கும் போது பாரியாவளோட முகத்தில் முழிச்சா அது ரொம்ப அதிருஷ்டம்னு சொல்லுவோம். நம்மளே இன்னைக்கு கருத்தால் யார் முகத்தில் முழிச்சோமோ அது ரொம்ப அதிருஷ்டமாக இருந்தது இந்த டேவே, இந்த நாளே அப்படின்னு சொல்லுவோம். ஆக பெருமாளுக்கு எல்லா நாளுமே சிறப்பான நாள் தான். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர் டெய்லியே பாதுகையை தான் முதல்ல பார்க்குறார். கண்ணை விழிக்கும் போது யாரை முதல்ல பார்க்குறாருன்னா பாதுகையை தான். அதனால் பெருமாளோட நாள் நல்லா அமையறது அப்படின்னும் சொல்லலாம். இங்கே சொல்கிறது என்னன்னா, பெருமாள் அந்த துயிலேந்து கண்ணை விழிக்கும் போது முதல் பார்வை உண்மையில தானே விழருது. அதாவது இது எப்படி விவரிக்கிறா அப்படின்னா, ஒரு பர்த்தாவானவர் தனக்கு 2-3 பத்னிகள், ஏன்னா அந்த காலத்தில் ராஜாக்கெல்லாம் நிறைய பத்னிகள் இருப்பாள். எத்தனை பத்னிகள் இருந்தாலும் தன்னுடைய பட்ட மகிஷி, தன்னுடைய பிராணநாதன் அப்படி ஒரு ஒரு க்ளோஸ் டு ஹார்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இருக்கிற பட்ட மகிழ்ச்சியிலே யார் ரொம்ப பிரியமானவள் அப்படின்னும் போது அவ முகத்தில் தான் முழிக்கணும்னு ஆசைப்படுவார். அது மாதிரி பெருமாளுக்கு பட்ட மகிழ்ச்சிகள் இருந்தால் கூட, ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி எல்லாரும் இருந்தால் கூட பெருமாள் முதல்ல கண் முழிச்சு பார்க்கணுன்னு ஆசைப்படுறது ஒன்றை தான். அதனால தான் அவரோட திருவடியிலேயே ஆதரவோடு எப்போவுமே கால் மாட்டிலேயே அவர் வச்சுருக்க. ஏன்னா அவருக்கு ஒன்முகத்தில் முழிக்கிறது தான் அவருக்கு சந்தோஷமாக இருக்குதுன்னு வியாக்கியானம் இதுக்கு. ஏன்னா இப்போ நம்ம ஆழ்வார்கள் எல்லாமே பார்த்தோன்னா அவள் எல்லாமே பெருமாளோட திருக்கண்களில் அடிமையாகாதவாளே இருக்க முடியாது. நம்மளை மாதிரி சாதாரணப்பட்டவாளே அப்படின்னா ஆழ்வார்கள்லாம் கேட்கவே வேண்டாம். திருப்பான ஆழ்வார் அழகாக அந்த ஒரு லைனே இது பெருமாளோட திருக்கண்களுக்காக கொடுத்துருக்கார். கரியவாகி புடைப்பறந்து மிளிர்ந்து செவ்வரியோடி நீண்ட அப்பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே. நான் பைத்தியமாகவே ஆயிட்டேன் பெருமாளோட கண்களை பார்த்து, என்னை பேதமை செய்தனவே அப்படிங்கிறார். தொண்டரடிப்பொடி ஆழ்வார் சாதாரண மனுஷாலோட கண்ணுக்கும் பெருமாளோட கண்ணுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை 2 பாசுரத்தில் சொல்கிறார். மாதரார் கயற்கனின்னும் வலையுள் பட்டு அழுந்துவேனை அப்படின்னு. இந்த பெண்களோட கண்ணுக்கு போய் அவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்லாம் நினச்சி நான் இருந்தேனே, அந்த மாதிரி இருந்த எனக்கு என்ன மாதிரி ஒரு சேவை கிடச்சிது அப்படின்னா, பாயுநீர் அரங்கன் தன்னுள் பாம்பனை பள்ளி கொண்ட மாயனார் திருநன்மார்வும் மரகத உருவும் தோளும் தூய தாமரை கண்களும் துவரிதழ் பவளவாயும் ஆயசீர் முடியும் தேசும் அடியரோர் ககலலாமே. ஆக அவரையும் அங்கே எது கண்ட்ரோல் பண்ணித்துன்னா பெருமாளோட திருக்கண்கள் தான்.
அந்த மாதிரி கலியன் கலியன் வந்து நாகை அழகையார்கிட்ட சரண்டரே ஆயிட்டார் அவர். அச்சோ ஒருவர் அழகியவான்னு அந்த அந்த தசகம் முழுக்கவே பெருமாளை வர்ணிக்கிறது. எவ்வளோ அழகு எவ்வளோ அழகுன்னு ஒன்றொன்றுத்துலேயுமே அவர் வந்து அந்த சொல்கிற விதமாகட்டும், அந்த பாசுரத்தோட அந்த வடிவமைப்பாகட்டும், அச்சோ ஒருவர் அழகியவா அப்படின்னும் போது பெருமாள் எவ்வளோ அழகாக இருக்கார் அப்படின்னு நமக்கு தெரியும். அதில் வந்து நிறைய நிறைய அந்த அந்த 10 பாசுரத்துக்குள்ளேயே நிறைய இடங்களில் பெருமாளோட கண்ணை பற்றி சொல்கிறார். பிணியவிழ் தாமரை மொட்டலர்த்தும் பெருளால் கொல் யானறியேன் பணியும் என் நெஞ்சமிதன் கொல் தோழி பண்டு இவர் தம்மையும் கண்டறியோம் அணிகெழு தாமரையன்ன கண்ணும் அப்படின்னு தோழிக்கிட்ட சொல்லி புலம்புறாமை. நாயக்கா பாவத்தில் கலியனோட அந்த பரகால நாயகியானவள் தன்னோட தோழிக்கிட்ட சொல்லி புலம்புறா மாதிரியான பாசுரங்கள். அதே மாதிரி நம்மாழ்வார் திருவாய்மொழியில் நம்மாழ்வார் வந்து பராங்குச நாயகியா அவள் அம்மா கிட்ட சொல்கிறா, அம்மா என்னை திட்டாதம்மா, எப்போ பார்த்தாலும் இந்த பொண்ணு இப்படியே இருக்கேன்னு என்னை வெய்யாதம்மா, நான் என்ன பண்ண முடியும், இப்பேற்பட்ட பெருமாளோட கண்களையும் இவ்வளோ அழகான உதடுகளையும் பார்த்ததுக்கப்புறமா என்னுடைய புத்தியே என்கிட்ட இல்லையே, நான் என்ன பண்ண முடியும்னு தன்னோட அம்மா கிட்ட தன்னோட பரிதாப நிலையை சொல்கிற ஒரு நாயிகா பாவத்தில் பக்கம் நோக்கி நிற்கும் நையுமென்று அன்னையரும் முனிதீர் தக்க கீர்த்தி திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் தொக்க சோதி தொண்டைவாயும் நீண்ட புருவங்களும் தக்க தாமரை கண்ணும் பாவியே நாவியின் மேலனவே. நான் என்னம்மா பண்ணுவேன், அவ்வளோ அழகாக ஒருத்தரை பார்த்ததுக்கப்புறம் அவரோட கண்களை சேவிச்சதுக்கப்புறம் என்னால் எதையுமே யோசிக்க முடியலையேன்னு அம்மா கிட்ட சொல்லி அழறா மாதிரியான. ஆக நாயிகா பாவத்தில் பெருமாளோட திருக்கண்களை சொல்லாதவாளே கிடையாது. நாயிகா பாவத்தில் இவாள்லாம் சொல்கிறான்னா ஆண்டாளானவள் அழகாக சொல்லிட்டான். செங்கன் சிற்சிறிதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்கனிரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலும். அந்த முதல்ல கண்ணை திறக்கும்போது தன்னை பார்க்கணுன்ற ஆசை யாருக்கு தான் இருக்காது, எல்லாருக்குமே இருக்கும். ஆள வந்தார் பெருமாள் வந்து ஆள வந்தார தன்னோட கட்டுக்குள்ளே கொண்டு வந்ததே தன்னோட கண்ணழகை காமிச்சுதான் அப்படின்னு சாய்ப்பான். இவாலாம் ஒரு பக்கம் இந்த மாதிரி அனுபவிச்சிருக்கான்னா தேசிக நாயகி நம் சுவாமி நாயிகா பாவத்தில் தேவநாதனை பார்த்து உருகிடுறார். அப்படியே அந்த நாயிகா பாவத்தில் ஆலக்ஷ்ய சத்வம் அதிவேல தயோத்தரங்கம் அபியர்த்தினாம் அபிமத பிரதிபாதனார்ஹம் ஸ்னிக்தாயதம் பிரதிமசாரி சுபர்வநாத துக்தாம்புதேர் அனுகரோதி விலோச்சனம் தே அப்படிங்கிற. அதாவது பெருமாளோட திருக்கண்கள்ன்றது பார்க்கடலுக்கு சமோன்றார். ஏன் பார்க்கடலுக்கு சமம் அப்படின்னா, பெருமாள் கண்ணை மூடி திறக்கிறது வந்து அலை அடிக்கிற மாதிரியா. ஏன் பார்க்கடலுக்கு சமம் அப்படின்னா, நம்மளுக்கே நல்லா தெரியும், கல்பக விருட்சம் காமதேனு இதெல்லாம் நம்ம எதை கேட்டாலும் கொடுக்கும். அந்த கல்பக விருட்சமும் காமதேனுவுமே எதுலேருந்து வந்ததுன்னா பார்க்கடல்லேருந்து வந்தது. அந்த பார்க்கடல் பெருமாளோட கண்ணா. நம்ம கேட்டது அத்தனையும் கொடுக்கக்கூடியது எதுன்னா பெருமாளோட அந்த கண்கள். அந்த கண்கள் காலங்கார்த்தால் முதல்ல விழிக்கும்போது பாதுகையோட முகத்தில் தான் விழிக்கணும் அப்படின்றதுனால அங்கே ஆதரவோடு கால்மாட்டில் பாதுகையானவள் காத்துருக்காளாம். எத்தனை பட்ட மகிழ்ச்சிகள் இருந்தாலும் பாதுகைக்கு இருக்கிற இந்த ஏத்தம் வேற யாருக்கு உண்டு அப்படின்னு சொல்கிற ஸ்லோகமாக இதை நமக்கு சுவாமி கொடுத்துருக்காரு. அடியேன் கவிதார்க்கிக சிம்மாயே கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.